வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ காலையில் இன்றைக்கி நல்ல ஒரு வெயில். நம்ம டாமி பாய் பாருங்க ஹாயாக ரிலாக்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. முதல் வேலையாக இந்த கோடி எங்கே போகுதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இங்கே ஒருத்தி இருக்கா, இன்னொருத்தி எங்கே போய் இருக்கா, இங்கே தான் இருக்கா. ஆனால் அது எங்கேயாச்சும் அப்படியே ஒரு சைடாக நகருது, அதுதான் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. சரி இதுங்க உள்ளார எதுவும் கொஞ்சம் எதுவும் பொறிச்சிருக்கா? சொன்னால் இவன் ஒழுங்காகவே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. எதுவுமே குஞ்சு வரிக்கல, அப்படியே உட்காந்துருக்கு. சரி உட்காந்துக்கிட்டோம். கீழே ஆட்டெலாம் எங்கே கட்டி போட்டிருக்காங்கன்னு தெரில. முதல்ல இதை தூக்கி ஒரு ஓரமாக போட்டுருவோம். ஆக்சுவலாக இது கட்டுறாங்க, கட்டி தூக்கி அப்படி போட்டாங்கன்னா நம்மளுக்கு நடப்பாத கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு வேலையை சொன்னால் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன தான் ஆடு மாடு வச்சுருந்தாலும் நம்ம தான் உட்காந்து பராமரிக்கணும். ஆடுகளை நம்பி விட்டோம்னா அப்படி தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இது வேறு எங்கேயும் முட்டை விடுதாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. காஃபி பார்த்தீங்களா, நல்லா வந்துருச்சு. ஆகிப்போச்சு, டைம் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லாம் வந்துடும். இந்த தடவை சீக்கிரம் வந்துடும். மிளகு அப்படியே இப்போ தான் பூ எடுக்குது. ஃபுல்லாக நீ அப்படியே ஒவ்வொன்றா வரும். இந்த மேலெலாம் வந்துருக்கு. சரி நம்ம கீழே போகலாம். கீழே போய் என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று அந்த மாட்டுக்கு வந்து மருந்து போட்டாங்களா என்னன்னு தெரியல. போய் பார்த்துட்டு இல்லைனாட்டி நம்ம தான் போட்டுவிட்டு வந்துடலாம். நம்ம இப்படின்னு கீழே போனோம்னா நம்மளுக்கு முன்னாடி டாமி இறங்கிறான் சர்ன்ட்டு. ஸோ இன்றைக்கி அலிபாய் கத்திச்சாரா மேலேயே கட்டி போட்டுருப்பாங்களாட்டு தெரியுது. எல்லாம் இங்கேயே தான் உலாவிட்டு இருக்காங்க. ஏன் இன்னைக்கு கீழே ஓட்டலையா? இங்கேயே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன் கத்திஜா ஒரு மாதிரி டல்லாக நிற்கிது? கொஞ்சம் இல்லை சாமி மிதிச்சுப்போம். நீங்கள் பார்த்தீங்களா ப்ரௌனியை இங்கேயே தான் குடியிருக்கான். ஏன் இங்கேயே கட்டி போட்டீங்க? இன்றைக்கி நேற்று இங்கே இப்படி கட்டி ஏன்? ஓ, நைட்டு கொத்து கட்டினா காலையில் மேய மாட்டேங்குதா? எது சாப்பிடலையா? போகலாம். ஆ தலையும் வச்சு போட்டு பார்த்தா ஏன் வயிறு ஒன்றும் பெருசாக இல்லையே. எதுவும் சாப்பிட்லேங்கிறாங்க காலையிலேருந்து. என்ன ரீசன்ட்டு ஒன்றும் புரியலையே. மந்து நிற்கிது. சரி ஒரு ரவுண்டு கீழே கூட்டிகிட்டு போய்ட்டுடலாம். அங்கே
பா பா பா. ஸோ அப்படியே ஒரு ரவுண்டு வேண்டாம், கீழே கூட்டிகிட்டு போயிடலாம். இது சாப்பிடுதான்னு பார்ப்போம். ஒரு செகண்ட் நானே கொஞ்சம் பயந்துட்டேன். ஸோ மேயுது, மேய்ச்சல்லாம் இருக்குது. நைட் அதான் அது கொத்து கட்டவும் நைட்டு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ருக்க மாட்டேது தெரியுது. அதனால் வந்து மேயலை. அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம்னா சரியாக இருக்கும். அதுக்குள்ளே இவ பாருங்கள் இங்கிட்டு போகிறான். இந்த சாப்பாடெலாம் சாப்பிடும். ஓவர்லோட் ஆகிடுச்சுன்னா அது மட்டும் என்ன பண்ணும்? உட்காந்து ஆசை போட்டுக்கிட்டு தான் இருக்கும். வா சரி வா வா வா. கயிறை விட்டா அப்படி போயிடறானுங்க. வராங்க பார்த்தீங்களா பின்னாடி. ஒரே இடத்துல விட்டால் தான் மேய மாட்டேங்குதுங்க. இடத்தெல்லாம் மாற்றி விட்டா அப்படியே மேயுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட பயந்தே போயிட்டேன். இதை பார்த்தீங்களா, இங்கிட்டலாம் இந்த நுனி புல் நிறையா இருக்கிறதுனால இங்கிட்ட அப்படியே மேயுது. ஒரு சில டைம் இந்த மாடெலாம் யூரின் போயிருந்துச்சுன்னா அந்த ஸ்மெல்லுக்கு சாப்பிடாது. அது ஒரு மழை பெஞ்சுன்னா மறுபடியும் அது அந்த இடத்துல சாப்பிடும். அதுதான் ஃபார்முலா. நம்மளுக்கு முன்னாடி டாமி ப்ரௌனி கீழே போயிட்டாங்க. நம்ம கீழே போகிறோன்னு நினச்சா அவனுக்கு 2 போயிட்டாங்க. ஏய் ப்ரௌனி வாங்க வா. பாருங்க நல்லா சாப்பிடுது. வல்லாரக்கீரை எப்படி சாப்பிடுது பாருங்க. அதான் கொஞ்சம் அது எந்த அளவுக்கு சாப்பிடுதோ அந்த அளவுக்கு அது உழவணும்ல. அது ஒன்று இருக்குல்ல, செரிமானம் ஆனும்ல சாப்பிட்டதெல்லாம். சரி கொஞ்சம் கீழேயே கூட்டிகிட்டு போயிடலாம் அதெல்லாம். ஸோ இந்த கண்ணுக்குட்டி இங்கே தான் இருக்குது. நம்ம கூட இவனும் ஜாயின் பண்ணிட்டான். இவன் இப்போ வருவேனாங்கிறா. என்னென்னா கத்திஜா அங்கே இருக்குது, அவங்க 2 பேரும் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவ பாருங்கள் நகருவேனாங்கிறா. என்ன பண்ணோம்னா கத்திஜாவை தான் முன்னாடி பிடிச்சி இழுத்துணும். கத்திஜாவை கூப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடுவாங்க. வாடி 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 வா கத்திஜாவா. கத்திஜா வந்துட்டா. ஸோ இந்த சைடு கட்டி போடலாம். அப்படி மேயிட்டோம். வாடி இது பிடிச்சி கட்டி போட்டுருவோம்னா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு கிடக்கும். என்ன கண்ணுக்குட்டி மட்டும் இருக்குது, பெருசாக காணா. ஓய் நம்ம ஸ்வீட்டி இங்கே இருக்குது பாருங்க, வெள்ளைச்சி கூட்டு. எங்கே இவங்க அம்மா? அவங்க எல்லாம் அங்கே இருக்குங்க. ஸோ இங்கே வேண்டாம், கட்டி போட்டுடலாம். இங்கே கட்டி போட்டோம்னா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும். இங்கிட்டு கொஞ்சம் மேய்ச்சல் நல்லா இருக்குது. ஏண்டா டேய் இப்படி போய் மாட்டி சிக்கியிருக்கியே, ஏண்டா? போடுறா வரேன்டா, போடுறா. கால் எதுவும் உடஞ்சின்னா என்னடா பண்ணுறது? வரேன் போர். இன்னொன்று தேங்க, இன்னொன்று எங்கே அங்கே ஒன்று கத்திக்கிட்டு கிடக்குது. ஸோ இங்கே தான் எல்லா ஆடும் மேய்ஞ்சிக்கிட்டு அங்கே ஒன்று மாட்டிக்கிச்சு. கட்டுறவங்க அது கீழே உழுகாத அளவுக்கு நீட்டாக கட்டணும். அது பண்ண மாட்டேங்கிறாங்க. பொருங்க எல்லாத்தையும் தூக்கி மேலே எடுத்து விட்றேன். கொஞ்ச நேரத்தில் ஓடிட்டா மேலே. அப்புறம் தானாக இறங்கி வந்துடுச்சு. நல்ல வேலை. இதுங்க 2 எங்கே போச்சு? காட்டுக்குள்ளார போகாமல் இப்படியே மேய்ங்கடினா அவங்க நாங்கள் போயிட்டு எல்லாத்துலேயும் சிக்கிக்கிட்டு என்ன ராவடி பண்ணுறாங்க. அலிபாய் நேராக ஓடிடுறாரு மேலே. பொறுங்க முதல்ல அது அவங்களாம் ஏற்றிடணும்.
இது இந்த இடம் சேஃப்டி கிடையாது, வேறு இடத்த மாற்றணும். எனக்கு இறங்குறது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. விஜயன் வர சொல்லி அந்த ஆட்டோ இது பண்ணி விட்டான், மேலே தூக்கி விட்டேன். இது இங்கே பாருங்க சிக்கி இருக்குது. கொஞ்சம் அங்கிட்டு போச்சுன்னா கழுத்து நெறிஞ்சே செத்து போயிடும் பாவம். எல்லாத்தையும் பிடிச்சி இந்த ஓரமாக கட்டி விடணும், இல்லாட்டி அங்கிட்ட அந்த ரோட்டு பக்கம் கட்டி விடணும். அதுதான் அதுதான் பாருங்க. வாடி 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 வாடி. ம். ரெண்டாவது இது வெள்ளாடு எங்கிட்டு இதுக்கு குதிச்சிடும் பட்டுண்டு, குதிக்காத அளவுக்கு நம்ம கட்டி விடணும். இந்த நான் இவனுங்களே இந்த ராவடி பண்ணுறானுங்க. கொடுங்க கயிறு கொடுங்க. இவ்வளவே நம்ம வந்து கீழே தான் கூட்டிகிட்டு போகணும். இங்கே கட்டி போடுறது சேஃப்டி கிடையாது. எதுலையாச்சும் போய் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். வாடா பாய், வாங்க பாய், வாங்க பாய், வா 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 வா. தூக்கிடுண்ணே பின்னாடி தூக்கிடுண்ணே. வா. அப்பாடா, இவருக்கு ஒரு பேர் வைக்கணும். டே 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 என்னையும் இழுத்துட்டு போகிறான்டா. அப்படியே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயான இடத்துல கட்டி விடணும். மாட்டாமல் கட்டணும். எதுலையாச்சும் மாட்டி தொங்கிடுச்சுன்னா அவ்வளோதான். இங்கே எப்படி ஏறா போகிறேன் போ 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 போ. பொறு ரெண்டு இது மாட்டி அப்படி கட்டி விடுங்க. அந்த ஓரமாக கட்டி விடுங்க. இப்படி இந்த பாறை ஒட்டி கட்டி விடுங்க. இவப்பா இவன் பயங்கரமாக இருக்கிறாங்க. அப்படி கட்டி விடும். அது அப்படி கட்டினீங்களா? இதை வந்து இந்த இதில் கூட இழுத்து கட்டுங்க. இந்த வேரில் ஆனால் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுருந்தோம்னா மறுகையாக தான் இது. நடுவில் இது நடுவில் கட்டினேன். அந்த கட்டையை தூக்கி இப்படி நடுவில் போட்டு. சரி போடு. வெள்ளாடு பாருங்க இப்படி ஏறுதா, எதுலையாச்சும் மாட்டிக்குது. ஸோ இந்த மாதிரி சென்டராக பேஸ் பண்ணி கட்டினா தான் போகாது. அவனுங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டோம். உங்காலையும் எங்காலையும் கூட்டிட்டோம். இல்லை அது இது அங்கே கட்டி போட்டுருப்பேன் பாருங்கள், காப்பி செடியில் அவுத்துட்டோங்க. அது அங்கே மாட்டினோம்னா சிக்கிக்கும். அவனை பாருங்கள் எங்கெல்லாம் தொத்துறாம பாருங்க. வெள்ளாடு பொறுத்த வரைக்கும் அது தொத்தி போகும். இந்த கீழே தான் உம்மூட்டு தீனி இருக்குல்ல, அதெல்லாம் திங்க வேண்டியதானே நீ. இது அழகா ஒயிட்டாக இருக்கா, என்ன பேர் வைக்கலாம்? வைப்போம். இவங்க 3 பேர்த்துக்கும் ஒரு பேரை செலக்ட் பண்ணுவோம். பாருங்க ஹாயாக உட்காந்துட்டான். அவனுக்கு வேணும்னா மேய்ஞ்சிக்குவான், கம்முன்ட்டு உட்காந்துருப்பான், பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி கட்டி போட்டோம்னா இங்கிட்ட எந்த பள்ளமும் இல்லை, கம்முன்ட்டு இருக்கும். இந்த குட்டியை பாருங்க, இவளுக்கு வந்து ஃபாத்திமான்னு பேர் வச்சுருக்கேன். அழகாக இருக்குல்ல, ஒளிவா, அதனால் ஃபாத்திமான்ட்டு வச்சிடலாம். அவளுக்கு, இவனுக்கு, அவனுக்கு 3 பேர்த்துக்கு இன்னொரு பேர் செலக்ட் பண்ணலாம். வேறு எப்படி சாப்பிடு. ஆனால் இது இந்த டைட் இருக்கிறதுனால அது ரொம்ப மேலே ஏறாதனால நான் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆடெலாம் பார்த்து கட்டி போட்டு வளர்த்துறோம்னா ரொம்ப பார்த்து தான் கட்டி போடணுங்க. ஐயோ பார்த்து போட்டு எனக்கு பகீரன்ட்டு ஆகி போச்சு.
இந்த வராம அலிபாய் வாங்க 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 வாங்க. அது இந்த அப்படி கட்டி போட்டுங்க. இவங்க 2 பேர்த்தையும் இப்படி கட்டி போட்டோம்னா கம்முன்னு இருக்கும். எல்லா ஆடிங்க தானே இருக்குது, கம்முன்னு இருக்குங்க. ஸோ கத்திஜாவும் வந்து இதில் கட்டி போட்டதுனால கத்திஜாவும் அலி கீழே போயிட்டார். இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக இதுங்க மேய ஆரம்பிச்சிருவாங்க. இது ஃபுல்லாக இதுங்க மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு அது அழகாக மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. இவர் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு யாராட்ட தெரியுது, வயிறு ஃபுல்லாக எரிச்சாட்ட தெரியுது. மேடம் சார் படுத்துட்டார், ரெஸ்ட் எடுக்க உட்காந்துட்டார். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கிறதுனால ஃப்ரீயாக மேய்கிறாங்க. மேலே மேயவே இல்லைன்றது நம்மளுக்கெல்லாம் பயமாகி போச்சுங்க. இப்பெல்லாம் இங்கெல்லாம் நல்லா அடிச்சு நவுத்துறானுங்க பாரு. ஏன்னா நேற்று ஃபுல்லாக அங்கே மேய்ஞ்சிட்டானுங்க. இடம் மாற்ற தான் வந்து ஒரே இடத்துல வச்சுருந்தோம்னா அதோட தீனி கிடைக்கலனாட்டி அது மேயாமல் தானே இருக்கும். ஏன்னா நேற்று அங்கே மேய்ஞ்சிருக்கும், அந்த இடத்துலையே யூரின் போயிருக்கும். அந்த ஸ்மெல் இருந்துச்சுன்னா அது சாப்பிடாது. எல்லாம் இங்கே மேய்கிறாங்க. அலிபாயும் கத்திஜாவும் இங்கே இருக்காங்க. பாத்திமா பாருங்கள், இந்த அம்மா துண்டு இருந்துக்கிட்டு எதுக்குள்ளார போய் பூந்துருக்கான்ட்டு. பாத்திமாவோட அம்மா அங்கே. அது இதோட குட்டி தான் அதுவும். அது இது மேல் கெடா. இவர் இங்கே உட்காந்துருக்காரு. சித்திரா கட்டாடா இங்கே இருக்குது. எல்லாம் பக்கமாகவே கட்டி போட்டாலும் எதுவும் எங்கேயும் போகாது. ஒன்று விட்டு ஒன்று எங்கேயும் போகாது. அப்படி பழகிக்குங்க. ஸோ இந்த வெள்ளாடுங்கள்லாம் அவங்களோட இறையை எடுத்துட்டு அவங்க வந்து ரெஸ்ட் மூடுக்கு போயிட்டாங்க. எல்லாம் உட்காந்து படுத்துட்டாங்க. நீ உட்காந்து அவங்க அசை போடுறது தான் வேலை. ஆனால் இவனுங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்களா, அன்ஸ்டாப்பபிள். அடித்து நவுத்திக்கிட்டே இருக்கானுங்க, மேய்ஞ்சிக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஃபுல் பண்ணிவிட்டு நைட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுப்பானுங்க. ஆனால் இவங்க வந்து அப்படி இல்லை. இவங்களுக்கு நைட்டு தனியாக இலை கட்டணும். இதுதான் டிஃப்ரென்ஸ். மேய்ட்டும் நல்லா மேய்ங்கடா ரே. அடுத்த வருஷம் பகிரத்துக்குள்ளார குப்புண்டு வந்துடணும் பார்த்துக்க. என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு பொண்ணுலாம் என்ன பண்ணுது? மருந்து போட்டாங்களா? மருந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மருந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும், மருந்து போட்டிருக்கனால இந்த உக்காரில் பார்த்தீங்களா, கொசு உக்காரில் உக்காந்தாலே வந்து அப்படியே உக்காந்து அதை நோண்டி புண்ணு போட்டுரும். இந்த ஃபுல்லாக காலையில் மருந்து போட்டு போங்களாட்டு தெரியுது. இப்போ எதுவும் உக்காரல. அது கசப்புக்கே உட்காராது. அந்த வேப்பெண்ணையோட ஸ்மெல்லு பாருங்கள். இங்கேயே நான் இவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்கிறேன், அந்த வேப்பெண்ணையோட ஸ்மெல்லு இங்கே அடிக்குது. அதனால் அது வந்து இதாக. ஸோ நல்லா மருந்து போட்டிருக்கனால இன்றைக்கி பாருங்கள், ஏதாச்சும் கொஞ்சமாச்சு. நேற்று எவ்வளோ உட்காந்துருந்துச்சு பாருங்கள். அதாவது கால் பக்கம் வேண்டாம் உட்காந்துருக்கும். ஆனால் அந்த மருந்து போட்டிருக்க இடத்துல பாருங்கள் உட்காந்து. சரி ஒன்றும் பண்ணோன்னே உட்காரல. அந்த உட்காராம இருந்தாலே நான் உட்காந்துச்சுன்னா அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கும். நோண்டிக்கிட்டே இருந்து அதில் முட்டை வச்சிடும். ஸோ கொஞ்சம் குளிக்க வைக்கணும். குளிக்க வச்சாங்கன்னா கொசு, பயங்கரமான கொசு உட்காருது. கொஞ்சம் குளிக்க வச்சாங்கன்னா இந்த கொசுலாம் வராது. நல்லா குளிக்க வச்சு சாம்பிராணி புகை போட்டாங்கன்னா சரி ஒன்றும் பண்ணல. நீ பாரு, சாப்பிட்டே பார் வெட்டுத்தா. இங்கிட்ட எப்படி இருக்குது உனக்கு? இங்கிட்டு தான் அது ரொம்ப காயமாக இருக்குது.
இப்போ பரவாயில்ல, மருந்து போட்டிருக்காங்க. அது பாருங்கள், அந்த ஈ அங்கே உட்கார்றதுக்கே அந்த ஸ்மெல்லுக்கு பக்கத்தில் கூட இருக்காது. சரியாக போயிடும் சீக்கிரம்.